மைக்காரே, எப்பவும் நீயே கேள்வி கேக்குறியே, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். எல்லார் வாழ்க்கையிலயும் கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டிங்க முதல் மரியாதை படத்துல வர்ற ராதா மாதிரி பக்கத்திலே உட்காந்து மீன் குழம்ப ஊத்தி சாப்பாடு பரிமாறுறாங்க. ஆனா ஒரு 2 இல்லைன்னா 3 மாசம் போனதுக்கு அப்புறம் அப்படியே வடிவுக்கரசி கேரக்டர் மாதிரி மாறிடுறாங்களே, ஏன்? ஜேபி, நேற்று உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியலன்னு சொன்னீங்களே, அது என்ன? ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க வேலைன்னு சொல்றாங்க வடக்கங்க. ஆனா ஹிந்திக்காரெல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வரான் வேலை தேடி. அதுதான் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. ஜேபி, நேற்று நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னு சொன்னீங்களே, அது என்ன? நம்ம தமிழ்நாட்டில் சில பேர் தமிழ் தான் என் உயிர் மூச்சு, தமிழ் தேசியம்னு ரொம்ப பேசுறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஹிந்தி சொல்லி கொடுக்கும் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அதுதான் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கும் சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரனை ஹிந்தி கற்றுக்கிட்டா பெரிய வேலைக்கு போகலான்னு வடக்கங்க சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யோ மைக்காரே, ஹிந்தி கற்றுக்கிட்டா நான் பானிபூரி விற்க போவேன், நீ தெரு தெருவா போர்வை புடவை விற்க போவேன், அவ்வளோதான். ஜேபி, காலையிலேருந்து உங்கள் பொண்டாட்டி 25,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டாங்கன்னு ரொம்ப சோகமாக இருந்தீங்க. ஆனால் இப்போ குஷியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி? இப்போ அந்த புடவையை உங்கள் பொண்டாட்டி கிட்ட காட்ட போயிருக்கா, அதான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஜேபி, நேற்று நைட்டு உங்கள் பொண்டாட்டி ரொம்ப திட்டினாங்களாமே, உங்களுக்கு கோபமே வரலையாமே? எதுக்கு மைக்காரே, நான் கோவப்பட்டா அவ இல்லாத புறான்னு ஆரம்பிப்பா. என்ன ராணிப்பேட்டையிலேருந்து கேட்டாங்க, சைதாப்பேட்டையிலேருந்து கேட்டாங்க, என் கிரகம் உன்னைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஆரம்பிப்பாளுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு பதிலா உம்முன்னு இருந்தா உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஜேபி, வாழ்க்கையில ஆண்கள் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? கடன்காரனோட அமைதியா இருக்கணும், உறவினர்களோட மௌனமா இருக்கணும், மனைவியிடம் ஊமையா இருக்கணும். அப்போ ஆண்கள் எப்பதான் வாயை திறக்கிறது? சாப்பிட்றதுக்கு மட்டும் திறந்தா போதும். ஜேபி, ஸ்கூலுக்கு போகலையா? இங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல வாத்தியார் என்ன ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொன்னாரு, அதை பொய்யாக்கணும்னு வெறியில படிச்சேன். சூப்பர்ரா ஜேபி, அதுக்கு ஏன்? அதான் இப்போ மாடு மேய்க்கிறேன். ஜேபி, பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஒரு ஆண் கமிஷனரிடம் புகார் கொடுத்துருக்காராமே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? பொண்டாட்டி தானே அடிக்கிறாங்க, அவங்கள ஏன் எதிரியா பார்க்கணும்? நண்பியா பாரு, அவங்ககிட்ட பேசு. அவங்களுக்கும் நம்ம மாதிரி தான் மனசு இருக்கு. அடிக்கும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லு, கொஞ்சம் மெதுவா அடிங்கன்னு சொல்லு. அடுத்த நாள் வீங்கின இடத்த காட்டினா அவங்க மனசு கண்டிப்பா இறங்கும். அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவமானமா இல்லையா? ஜேபி, என்ஜினியரிங் படிச்சவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? எம்பிபிஎஸ் படிச்சவன் டாக்டர் வேலை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான். ஆனா பிஇ படிச்சவன் என்ஜினியர் வேலை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்கறான். இதுதான் பிஇ படிச்சவனோட நிலைமை. மாமா, இன்னைக்கு ஸ்பெஷலா முருங்கைக்காய் குழம்பு வச்சிருக்கேன், நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. கிரகமே, இவளுக்கு சமைக்கவும் தெரியல, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லி என் உசுரோட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கே அந்த ஜோசியக்காரன் சொன்னான், சாப்பாட்டுல தாண்டா உனக்கு சாவுன்னு. என் விதியை நினைக்கும் போது எனக்கே சிரிப்பு தான் வருது. ஜேபி, 2026 எப்படி போயிட்டு இருக்கு? புது வருஷம் பிறந்து 4 மாதம் முடியுது, அதுக்குள்ள பெட்ரோல் கேஸ் கோல்டுலாம் விலை ஏறி போயிட்டு கிடக்குது. இப்படி போயிட்டு இருந்தா பிச்சை தான் எடுக்கணும். இது கூட பரவாயில்ல. எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷன்ல பெண்களுக்கு மட்டும் 2000 2500ன்னு சொல்றாங்க. எங்களுக்கு சிங்கிள் டீ சொல்றது கூட ஆள் இல்லை. இதுதான் 2026ஓட நிலைமை மைக்காரரே. ஜேபி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும்? அது ரொம்ப சிம்பிள் மைக்காரரே. அடுத்த ஜென்மத்துல காசா பணமா பிறந்தா போதும், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன ஜேபி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு சந்தேகம் சார், நீ மனுஷனா இல்ல மிருகமான்னு கேட்டா கோவப்படுறாங்க, ஆனா நீ ஒரு சிங்கம்டா, நீ ஒரு புலிடான்னு சொன்னா சந்தோஷப்படுறாங்க. அது எல்லாமே மிருகம் கேட்டகரியில வராதா சார்? ஜேபி, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்.